உள்ள அருட்செல்வி அவர்கள் வருகிறாரு. அவர் தஞ்சாவூரை சார்ந்தவர். தஞ்சை வளநாடு, தரணிக்கெல்லாம் சோர் கொடுத்த வளநாடு, யானை கட்டி போரடித்த நாடு. அந்த சிறப்பான நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. டிப்ளமோ படிச்சிருக்கிறாரு. எம்ஏ யோகா படிச்சிருக்காங்க. பல நிலைகளில் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. 12 வருடமாக மனவளக்கலை பயிற்சி இணைந்துள்ளார்கள். பள்ளி கல்லூரி சென்று பயிற்சி அளித்துள்ளார்கள். மௌனம் நிறைய வாய்ப்பு எடுத்துள்ளார்கள். அதே போல 2003ஆம் ஆண்டு ஞானாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. இப்ப இத்தகைய பெருமை வாய்ந்த அம்மா அவர்களை நல்லோர் இயல்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னைய அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தே சீர்த்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேனே. வாழ்க வளமுடன். நல்லோர் இயல்பு என்ற தலைப்புல சற்று சிந்திப்போம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக என்னை தேர்ந்தெடுத்த நிர்வாகத்திற்கு நன்றியை உறுத்தாக்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லோர் இயல்புங்கிறதுல மகரிஷி என்ன கவி கொடுத்திருக்காங்கன்னா, நன்மை பிறர் கழித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர். வன்மை வழக்குடையோர் வருந்திடினும் அருள் கூர்ந்து மென்மொழியால் அவர்களுக்கும் மிக அன்பாய் பதில் சொல்வார் அப்படிங்கிறாங்க. நன்மை பிறர் கழிக்கணும், நஷ்டத்தை நாம எடுத்துக்கணும். யாரால முடியும்? ஈசன் நிலை அறிந்தவர்களால் மட்டும்தான் முடியும். இதுக்கு ஒரு புராணத்துல கதையை பார்த்தோம்னா, ராமானுஜருங்கிற சிஷ்யர் பரம பக்தர். அவரு ரொம்ப தீவிரமா பக்தி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவராட்டு கடவுளை அடைய முடியலையேங்கிற ஒரு தாகத்துல இருக்கும்போது அவருடைய குரு அவருக்கு சரி இவ்வளவு அவருடைய சேவையை பாராட்டி அவருக்கு அந்த மந்திரத்தை சொல்லுவோம். இந்த மந்திரத்தை நீ சொன்னீன்னா, பரம ரகசியமான அந்த மந்திரம் சொன்னோம்னா நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ. அதே சமயம் இதை வேற யார்ட்டையா சொல்லிட்டீன்னா உன்னுடைய தலை சுக்குநூறா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தனியா. இவர் என்ன பண்றாரு, ராமானுஜர் அந்த மந்திரத்தை வாங்கிட்டு அந்த கோவிலோட கோபுரத்தின் உச்சிக்கே போயிடுறாரு. போயிட்டு எல்லா மக்களையும் அழைக்கிறாரு. கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, என்ன மந்திரம்? ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்க, நீங்க அனைவரும் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இதை போய் ஒருத்தவங்க அந்த குருகிட்ட சொல்லும் போது அவரு, நீ தனியாவே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா, நீ என்ன கோவில் கோபுரத்தை கூப்பிட்டு வச்சு எல்லா மக்களையும் கூப்பிட்டுல சொல்ற அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருங்க, அத்தனை மக்களும் சொர்க்கத்துக்கு போனா போதும், நான் ஒருத்த நரகத்துக்கு போனா பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. இந்த எண்ணம் யாருக்கு வரும்? ஈசனை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வரும். நன்மையே பிறருக்கு செய்யணும், நஷ்டம் தனக்கு வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அந்த எண்ணம். அது மாதிரி வன்மை வழக்குடையோர் வருந்திடும் அருள் கூர்ந்து மென்மொழியால் அவர்களுக்கும் மிக அன்பாய் பதில் சொல்வார். யாரு சொல்ல முடியும்? ஞானிதான் சொல்ல முடியும். அந்த இறைய உணர்ந்தவங்களாலதான் சொல்ல முடியும். இதுக்கு ஒரு கதைன்னு பார்த்தோம்னா, ஒரு துறவி ஒரு ஊர்ல நல்ல வாக்கு சொல்லுவார். எல்லா மக்களும் அவர்கிட்ட போய் நல்ல ஒரு ஞானத்தை கேட்கறதுக்காக போவாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லும் போது அவர் சொல்ற தீர்வு மக்களுக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு இளைஞன் மட்டும் அவர் மேல பொறாமை கொண்டு வன்மம் கொண்டு என்ன சொல்றாரு, இவரை பொய்யன், இவரை பித்தலாட்டன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு பட்டாம்பூச்சியை கையில பிடிச்சு வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு இவர்தான் ஞானி ஆச்சுல, இவர்கிட்ட போய் கேட்டு, இந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா இல்லையா? ஏன்னா அவர் உயிரோட இருக்குன்னா கை நசிக்கிறார், உயிரோட இல்லைன்னா அவர் உயிரோட காட்டுறது. இதுதான் அவரோட தன்மை. அப்ப அப்படி கேட்கும்போது அவருக்கு தெரிஞ்சிடுது. ஏன்னா ஞானி இல்ல, முக்காலத்தையும் உணர்ந்தவர்ல. அவர் என்ன சொல்றாரு, பட்டாம்பூச்சி இருப்பதும் இறப்பதும் உன் கையில் உள்ளது அப்படின்றாரு. அப்ப அந்த அவரை பழிவாங்க வந்தான் அந்த இளைஞன். ஆனா இவருடைய பதிலை கேட்டு என்ன வேணாரு, சரண்டர் ஆயிட்டார். அந்த இறைநிலைய உணர்ந்தவங்களுடைய பார்வை பட்டாலே நாம என்ன ஆயிடுவோம், தன்னால குருவோட சரண்டர் ஆகிற தன்மை வரும். அது எப்படி? மிக அன்பாய் பதில் சொல்வார் அப்படிங்கிறாங்க. அந்த அன்புங்கிறதுக்கு என்ன இருக்கு? அன்புங்கிற திருக்குறள்ல என்ன சொல்றாங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. நம்முடைய வாழ்க்கைய பிறருக்காக அர்ப்பணிக்கும் போது என்னவாகுங்க, நம்ம எப்பவுமே பிறருடைய நலத்தை தான் நம்முடைய நலமா நினைப்போம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மனசுல இன்பம் தன்னால சுருக்கும். அதான் அன்பர் பண்ணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராமரமே. அந்த ஒரு வாய்ப்பு தான் நமக்கு வேணும். அந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா அதுதான் வரம். இப்ப அடுத்து ஈசன் நிலை அறிந்தோர். ஈசன் நிலை அறிந்தோர்னா யார் ஈசன் நிலை அறியும்னா,
தெய்வம் அதை அறிந்தோர்கள் கோடி என்றால் தெளிவாக அறிவிருந்தோர் ஒரு சிலரே தான். தெய்வமே உயிராகி, அதாவது தெய்வத்துக்கு நிறைய பேர் வெளி பிரமம் என்று தேர்ந்த சில சொற்களால் சொல்லுவோம். ஆனாலும் தெய்வமே உயிராகி அறிவாயாற்றும் திருவிளையாடல் தன்னை உணர்ந்து கொண்ட தெய்வர்கள் அல்லால் மற்றோர் உயிரை பற்றி திருத்தமுடன் உரைப்போர் யார் வாரீர் சொல்வேங்கிறாங்க. அதாவது தெய்வம் தான் அத்தனை உயிர்களாகவும் இங்க வந்துள்ளது அப்படிங்கிறத யார் உணர முடியும்? ஈச நிலையை உணர்ந்தவங்க மட்டும்தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற தெய்வத்தையும் உணர முடியும். அப்ப அந்த தெய்வம் எது? தெய்வம் எது? நமக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளிய தெய்வம். இப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் மதிக்கிறோம்? இப்ப காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா, காலத்தை நீ மதித்தால் காலமும் உன்னை மதிக்குங்கிறாங்க. இப்ப நம்ம டெபாசிட் பண்ணலாங்கிறாங்க. காலத்தை டெபாசிட் பண்ண, பணத்தை டெபாசிட் பண்ணி நமக்கு பழக்கம் இருக்கு. நமக்கு தேவைப்படும் போது போய் பேங்க்ல எடுத்துக்கிறோம். அது மாதிரி காலத்தை டெபாசிட் பண்ற பழக்கம் இருக்கா? ஏன்னா இளமையில வலிமை இருக்கும், தெளிவு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா முதுமை ஆக ஆக நமக்கு நிச்சயம் துணை தேவைப்படும். அப்ப இளமையில நம்ம நற்செயல்களை செய்யும் போது அது என்ன ஆகும்? முதுமையில நமக்கு பயன்படும். இப்ப நம்ம எல்லாருமே டயத்தை டெபாசிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாரையும் வாழ்த்துறோம். அப்படி அந்த வாழ்த்தும் போது நம்மளுடைய மனசும் தெளிவா இருக்கு. அப்ப பிற்காலத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம அறிவிலையோ இல்ல உடல் நலத்துல வலிவோ குறைஞ்சிச்சுன்னா நமக்கு உதவி செய்ய, நிச்சயமா நம்மளுடைய மனதுக்கு ஆறுதல் சொல்ல நம்ம இப்ப கொடுக்குறோம்ல, எத்தனை பேருக்கு அழுக்காப்பு சங்கல்பம் போடுறோம்ல, அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால காலத்தை மதித்தால் காலமும் உன்னை மதிக்கும். அது மாதிரி பேராற்றல், இந்த ஆற்றல் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா அந்த ஆற்றலை நம்ம எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்தணும். அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க குடும்பத்தை ரன் பண்ண, அவங்க சமுதாய பணியை ரன் பண்ண எவ்வளவு ஆற்றல் இருக்கோ உள்ளுக்குள்ள எல்லாமே மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை தேவையில்லாதவற்றுக்கு செலவு பண்ணிட்டு என்னாட்டி ஆற்றலே இல்லை. ஏன்னா எண்ணங்கள் மூலம் என்ன பண்ணிடுறோம்? நிறைய விரயமாக்கிடுறோம். அப்ப சோர்வு நம்மள அண்டது, ஆற்றல் இல்லாம, அதான் அன்றாட கடமையை செய்யறதுக்கு ஆற்றல் இல்லாம தவிக்கிறோம். இதை நீக்கணும்னா உணரணும் உண்மைய. அடுத்து பேரறிவு. பேரறிவுங்கும் போது நாம எல்லாம் சிற்றறிவு பேரறிவோட இணையும் போதுதான் அது முழுமை. நம்ம பின்னம் முழுமையோட இணையும் போதுதான் முழுமையாகும். ஆனா நம்ம எல்லாருமே பின்னம், நம்ம எல்லாருமே இணக்கமா ஒத்தும் உதவியும் வாழும்போது அப்ப என்னங்க கிடைக்கும்? உறவுகளோடையும் நட்புகளோடையும் இனிமையா இருக்கும்போது நமக்கு அந்த வலிமை வரும் இல்லையா? ஏன்னா ஒருத்தவங்களுக்கு இருக்கிற அறிவை நம்ம அவங்களோட அறிவோட இணைக்கிறோம். அப்படி இணைக்கும் போது அந்த இறை தானே இங்க எல்லாமாக வந்திருக்கு. அப்ப நாம பிறர் மனிதர்கள் மதிப்பை உணர்ந்து வாழும்போது நமக்கும் அந்த மதிப்பு கிடைச்சு அந்த தெளிவு கிடைக்கும். வற்றா இருப்புங்கிறது நீ எந்த செயல் செய்தாலும் திரும்பி திரும்பி அது இங்கதான் இருக்கும். திரும்பி பூமராங்க மாதிரி என்ன ஆகும்? திரும்பி வரதான் போகுது. அப்ப நல்ல செயலை செய்து நல்ல இருப்பு நிலையை கொண்டு வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஔவையார் என்ன சொல்றாங்க? நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லாருடன் இணங்கி இருப்பதும் நன்றே அப்படின்னு நன்றாக வாழணும்னா என்னென்ன குணம் வேணுமோ எல்லாத்தையும் ஔவையார் சொல்லிட்டாங்க. நல்லார் ஒருவர் உளரே, அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இப்ப நம்ம வேதாத்ரி மகர்ஷி ஒருத்தவங்க இத்தனை பேரை உருவாக்கி இருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அதே அளவுக்கு அந்த பயிற்சிகளை முறையா செய்யும் போது என்ன ஆகும்? நம்மளும் சுத்தி இருக்கிற சமுதாயம் நிச்சயம் உணரும் போது அவர் கண்ட கனவு தனிமன் அந்த அமைதி என்ன ஆகும்? சமுதாயத்துல நல்ல ஒரு வாழ்க்கை, தரமான வாழ்க்கைய மனித குலம் அனுபவிக்கும். அதுக்கு நம்ம முயற்சி செஞ்சு நல்ல வாழ்க்கைய வாழ பயிற்சி எடுத்துக்குவோம். ஏன்னா பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராடுவோம் தான் மனிதன். இது நம்ம செல்ஸ், அதாவது நம்ம உடல் இயக்க, நம்மளுடைய அறிவுக்கு விளக்கம் கிடைச்சிருச்சு. ஆனா உடல் எப்படி இயங்குதுங்க? பழக்கத்தால எப்படி இயங்கணுமோ அது அதன் போக்குல இயங்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஒரு நாள்ல மாத்த முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சிகளை முறையா செய்யும் போது நமக்குள்ள ஒரு விழிப்பு நிலை வரும். அந்த விழிப்பு நிலை தான் நமக்கு நன்மையை செய்யும். அடுத்ததாக ஆன்மாவிற்கு 7 குணம் இருக்குங்க. இது என்னென்ன குணம்னா அன்பு, அமைதி, சக்தி, ஞானம், பேரின்பம், மகிழ்ச்சி. இது அத்தனையும் நமக்குள்ள. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள் தானே, பதிவு பெற்ற ஆன்மாக்கள் தானே. இதுல என்ன மறைச்சிருக்குங்க? விலங்கின பதிவுகள். ஏன்னா நம்ம 2 வித்துவம், அதாவது உண்மை இருப்பு சுத்த வெளியிலேருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று வந்தவன் தான் மனிதன். அதே மாதிரி விலங்கின வித்துவில இருந்து
அந்த வந்த வாதம் வந்து விலங்கின வித்து எடுத்து வந்திருக்கோம். அப்ப ரெண்டுமே நமக்குள்ள அடக்கமா இருக்கு இல்லைங்களா? இதுல ரொம்ப அடக்கமா இருக்கிறது எதுன்னா, ஏன்னா துல்லிய சமதளை சீர்மைங்கிற தத்துவப்படி பாத்தீங்கன்னா, விஞ்ஞான தத்துவப்படி பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் என்ன ஆகும்? கனத்த பொருட்கள் எல்லாம் நடுமையத்திலும், லேசான பொருட்கள் விளிம்பிலும் செல்வது மாதிரி நம்மளுடைய தெய்வீக குணங்கள் உள்ளுக்குள்ள அடக்கமா இருக்கு. மேல இருக்கிற விலங்கின பதிவுகள் தான் நமக்கு எல்லாம் என்ன ஆகுது? டக்குன்னு எழுச்சி பெறுது. அப்ப அந்த விலங்கின பதிவை நீக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஆன்மாவுக்கு உண்டான அத்தனை என்னங்க நல்ல குணங்க, மகிழ்ச்சியா வாழும். நம்முடைய எண்ணம்லாம் என்னங்க? எல்லாருக்குமே என்ன? சந்தோஷமா இருக்கணும்னு தான் எண்ணம். யாருக்காவது நாம் கோவப்படணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா? கிடையாது. ஆனா என்ன ஆகுது? தேவை, பழக்கம், சூழ்நிலையை விட்டு என்ன வந்துடுது? நம்மள அறியாம நமக்குள்ள இருக்க உடல் செல்ஸ் எழுச்சி பெற்று நம்மள சினத்துக்கு உள்ளாக்கிடுது. அப்ப அந்த சினம்லாம் வரக்கூடாது அப்படின்னா அந்த விலங்கின பதிவுகள் இருப்பது இயல்பு. எப்படி நமக்கு பசி என்பது இயல்பு, பூமியின் சுழற்சினால நம்மகிட்ட இருக்க உயிர் துகள்கள் மேல பரும பசிங்கிறது இயல்பு மாதிரி நமக்கு கோபம், இந்த விலங்கின குளம் பேராசிரியர் இயல்பா இருந்தாலும் அதை டம்மி பண்ற அளவுக்கு நம்மளுடைய அறிவை விழிப்பு நிலையில வச்சிடணும். அடுத்து எல்லாத்தையும் நல்லவற்றையே காணக்கூடிய பயிற்சி எடுத்துக்கணும். அதாவது அமைதியோட வாழணும். நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ குறை காணும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு வேண்டும் அப்படிங்கிறாங்க. உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உதவியருள் தொண்டாற்றி உலகுக்கு மகிழ்வோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது விழிப்பு நிலை. இது அத்தனையும் நமக்கு வேணும் அப்படின்னா தற்சோதனை தான் பண்ணணும். தற்சோதனை பண்ணி விழிப்பு நிலையில நாம எப்பவுமே விழிப்பு நிலையில இருந்தோம்னா நமக்குள்ள இருக்கிற விலங்கினம் என்னவாகும்? தம்மியில தான் இருக்கும். தெய்வீக குணங்கள் தான் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ட்ரெயின் பாதை மாதிரிதான். ட்ரெயின் பாதையில விழிப்பு நிலையில போகும்போது அந்த ரயில் கரெக்டா போகும். தண்டவாளத்துல 1 இன்ச்சு தவறி போனாலும் 1 இன்ச்சு தானே விட்டுற முடியுமா? அதுல எத்தனை பாதிப்பு வரும்? அதே மாதிரிதான் நம்ம வந்து தெய்வீக குணம், அதாவது மனிதன் என்பவன் யார்? தெய்வம் பிளஸ் களங்கம் ரெண்டுமே சுமந்துட்டு தான் வந்திருக்கோம். அப்ப 1 இன்ச்சு நம்ம தள்ளி போனாலும் நம்மள எது பிடிச்சுக்குங்க? தடுமாற்றம், தடமாற்றம் ரெண்டுமே வந்துடும். அப்ப நம்ம விலங்கின வித்துள்ள மாட்டிக்கிடுவோம். அதுல இருந்து நம்மள மீட்கிறதுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம நல்லா தெளிவா இருந்தாதான் நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும். இதுக்கு ஒரு கதை. ஒரு ராஜா வந்து மன உளைச்சல்ல மாட்டிக்கிட்டாரு. அப்ப அந்த நாட்டு மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம். அயல் நாட்டுல இருந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவரு வந்து என்ன சொல்றாரு? ஒரு ஞானிகிட்ட, ஒரு துறவிகிட்ட கேட்கிறாரு, எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, இதுல இருந்து பரிகாரம் ஒண்ணு சொல்லுங்கன்னு. அவரு என்ன சொல்றாரு அதுக்கு? நீ பாக்குறதெல்லாம் பசுமையா இருந்துச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையும் வளமா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப பாக்குறதெல்லாம் பசுமையா இருக்கும்னா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் சொல்லிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டாரு. இவர் என்ன பண்றாரு? அந்த ராஜா மந்திரிகிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் பெயிண்ட், அவரு வீட்டு சுத்தி பெயிண்ட், பச்சை, ஊரு, நாடு, அவரை பார்க்க வரவங்க அப்படி எல்லாருக்குமே பச்சை பெயிண்ட் அடிச்சு விட்டுறாரு. பச்சை பெயிண்ட் அடிச்சு விட்ட உடனே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ராஜா வராங்கனாலும் எல்லாரும் உள்ளார போயிடுவாங்க. ஏன்னா பச்சை பெயிண்ட் அடிச்சிடுவாங்கன்ட்டு. இல்லைன்னா வந்தா பச்சை பெயிண்டோட தான் வரணும். யார் பிரச்சனையை கொண்டு வந்தாலும் எதை பார்க்கணும்னாலும். ஒரு நாள் இந்த துறவியே வராரு, வந்து ராஜாவை பார்க்க வராரு. உடனே அவருக்கும் வாயிற்காப்பு என்ன பண்றாரு? பச்சை பெயிண்ட் எடுத்து நிக்கிறாரு. ஏன்றாரு? ராஜாவை பார்க்க போன ராஜா பச்சையை தவிர மிச்ச கலரை பார்க்க மாட்டாரு, அதனால பச்சையை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பச்சையை பார்க்கணும் அப்படிங்கிறது நான் ராஜாவை பார்த்துறேன்ட்டு அவருக்கு பச்சை பெயிண்ட் அடிக்க போகும்போது அவரு போய் கூப்பிட்டு என்னன்னு கேட்கிறாரு. நீங்க தானே சொன்னீங்க இது மாதிரி பச்சை கலரை பார்த்தா உனக்கு வாழ்க்கை வளமா இருக்கணும்னு அப்படிங்கிற. அப்ப அவர் சொல்றாரு, பாக்குற பொருள் எல்லாம் பச்சையா பார்க்கணும்னு நினைச்சேன். உனக்கு பச்சை கண்ணாடி, ஒரு சின்ன கண்ணாடியை மாட்டிட்டுனா எல்லாமே பச்சையா தானே தெரியும், அதை ஏன் நீ உணரல அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து இந்த சமுதாயத்திலேயே மற்றவர்களுடைய குறைய காணும்போது நம்ம கிட்ட இருக்க தெய்வீக தன்மையை நாம உணர்ந்துட்டோம்னா எல்லாருக்குள்ளயும் இருக்க தெய்வீக தன்மையை நம்மளால உணர முடியும். அதுக்கு தற்சோதனை தான் மிக அவசியம் சொல்லி என்னுடைய சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இதுகாரும் பொறுமையா கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து பேராசிரியர் மக்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை நிர்வாகத்திற்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.